புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுடைய 71வது பிறந்த நாளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரத்த தான முகாமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்டம் வழங்குகிற நிகழ்வாக ஆடம்பரமற்று எளிய முறையிலே இந்த பிறந்த நாளை மக்களோடு மக்களாக இருந்து மகிழ்வித்து வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆக இதில் ஆடம்பரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, எந்த விதமான ஒரு பெரிய படகுபடமும் இல்லை. எளிமையான நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு சேர வேண்டும். இரத்த தான முகாம் நடத்தி இது தமிழ்நாடு முழுவதும் மாத்திரமல்ல, ரத்தம் தேவைப்படுகிற அனைவர்களுக்கும் ஒரு உத்தரவாதத்தை வழங்குகிற அரசாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகம் இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த அவருடைய பிறந்த நாளை இன்று சிறந்த நாளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களோடு இணைந்து இசைந்திருக்கிறார். ஆனால் ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். திமுகவிலே மறைந்த திரு கருணாநிதி ஆகட்டும், இப்போது இருக்கிற ஸ்டாலின் ஆகட்டும், பிறந்த நாள் கொண்டாடினால் ஆடம்பரம் இருக்கும், படோடோபம் இருக்கும், ஆர்ப்பாட்டம் இருக்கும், வசூல் இருக்கும், கட்டாயமாக நன்கொடைகள்லாம் இருக்கும். இதில் எதுலாம் இல்லை. குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம். இப்போது இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது போர் நிறுத்தம் என்று செய்தி வந்திருந்த போதிலும் கூட ஏற்கனவே அவர் விடுத்திருக்கிற அறிக்கையிலே போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது எல்லையில் நம்மை பாதுகாக்கின்றவர்களாக இந்திய இராணுவத்தினர் இருக்கிறார்கள், அவர்கள் நலம் பெற வேண்டும், வளம் பெற வேண்டும் என்பதை நீங்கள் பிரார்த்தியுங்கள். இந்தியா வெற்றியடைய வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள். போர் மூலமாக அபாய சூழ்நிலை உருவாகாமல் இருக்குவதற்காக நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தியுங்கள் என்றுதான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தற்போது போர் நிறுத்தம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியாருடைய பிறந்த நாளை சிறந்த நாளை ஆக்கி கொண்டிருக்கிறோம். கருணாஸ் ஸ்டாலின் அவர்கள் பேரின் நடத்தினால்தான் பூரி நின்று போச்சு. இதெல்லாம் நல்ல காமெடி. இன்னைக்கு ஒரு நல்ல இது ஒரு காமெடி, இந்த ஆண்டினுடைய சிறந்த காமெடியாக இது ஏற்கனவே ஒரு காமெடி நடிகர் தான். ஆக இதையும் காமெடி செஞ்சிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.